வணக்கம். உங்கள் ஜோதிடர் கணேஷ். வருகின்ற சித்திரை மாதம் 28ஆம் தேதி 11/5/2025 வெள்ளிக்கிழமை காலையில குரு பயிற்சி ஆகுங்க. குரு பயிற்சி ரிஷபராசியில இருந்து மிதுன ராசிக்கு போறாங்க. ரிஷபராசியிலிருந்து மிதுன ராசிக்கு போகும்போது 12 ராசிக்கும் உண்ட பலாபலனை இப்ப பார்ப்போம். ஒவ்வொரு ராசிக்கும் இது சொல்றது பொது பலன் தான். அவரோட ஜாதகப்படி மாறி வர்றதுக்கு பலன்கள் உண்டு. இது பொது பலன் மட்டுமே. மிதுன ராசிக்காரர்களுக்கு இந்த குரு பயிற்சி இந்த வருடம் உங்களுக்கு 12ஆம் இடத்துல குரு இப்ப ஜென்ம ராசிக்கு வரப்போகிறது. ஜென்ம குரு ராமர் வனத்திலேங்கிற பழமொழி உண்டு. இப்ப ஜென்மத்துல குரு வந்துருச்சுன்னா நம்மளுக்கு சிக்கல்கள் உண்டாகும், பல வழக்குகள் சந்திக்க வேண்டி வரும் அப்படின்ற நினைப்பெல்லாம் சில மிதுன ராசிக்காரர்களுக்கு உண்டு. அப்படி எல்லாத்துக்குமே அமையாது. அவருடைய ஜெனித்த லக்னமும் திசை இருப்பும் வச்சு நம்ம மாற்றி பார்த்தோம்னா அவங்க பலன் மாறுபடும். அப்படி பார்க்குறப்போ இப்ப மிதுன ராசிக்காரங்களுக்கு பொதுவாகவே 5ஆம் இடமும் 7ஆம் இடமும் 9ஆம் இடமும் குரு பார்வை செலுத்துவார். இப்ப ஜென்மத்துல குரு இருக்கிறது தவறுதா இருந்தா கூட 5ஆம் பார்வையாக உங்க ராசிக்கு மிதுன ராசிக்கு 5ஆவது ராசி துலா ராசி ஆகும். அப்ப புத்திர சம்பந்தப்பட்டது, பூர்வீக வீடு சம்பந்தப்பட்டது, வீடு கற்ற பாதியில நின்று போனவங்களுக்கு பூராமே இப்ப கற்றக்கூடிய வாய்ப்பும், குழந்தை பாக்கியம் பெறப்போகும் வாய்ப்பும் கிடைக்கும். நீண்ட நாளா எதிர்பார்த்து இருந்த ஒரு தொகைகள், அதாவது நீங்க கொடுத்துட்டு வர வேண்டிய இடத்துல வராம இருக்கிற தொகை வராம இருந்துச்சுன்னா இந்த வர்ற குரு பயிற்சி உங்களுக்கு அது சாதகமா அமையும். அதை போக திருமணத்துக்கு காண்டி காத்திருக்கவங்களுக்கு இது ரொம்ப யோகமான காலம்னு சொல்லலாம். குரு ஒரு பக்கம் ஜென்ம ராசியில உட்கார்ந்து உங்களுக்கு பகையாக இருந்தா கூட உங்களுக்கு திருமணம் கைகூட வாய்ப்புகள் உண்டு. அதே போல பூர்வீக சொத்துக்கள் ஏதாச்சும் உங்களுக்கு வர வேண்டியது இருந்துச்சுன்னா அது பூர்வீக சொத்து சில இழுபறியாவே இருக்கும், பிரச்சனையாவே இருக்கும். சகோதர சகோதரி ஒற்றுமை இல்லாம இருப்பாங்க. அவங்களுக்கு பூராமே இந்த வருஷம் முடிவு ஆகி உங்களுக்கு நல்லபடியா உங்களுக்கு அந்த பூர்வீக சொத்துக்கு பிரச்சனை முடிவுக்கு உங்க கையில ரூபா கிடைக்கிறதுக்கு வாய்ப்பும், நீங்கள் மீண்டும் அந்த வீடு புதுப்பிச்சு அந்த வீடு வாங்குறதுக்கு வாய்ப்பும், இல்லை வேற இடத்துல வீடு வாங்குறதுக்கு வாய்ப்பும் உங்களுக்கு உண்டாகும். பொதுவாக பெண்களுக்கு இந்த வருடம் ரொம்ப யோகமான காலம்னு சொல்லலாம். அதுலேயும் புனர்பூச நட்சத்திரக்காரர்களுக்கு மிக யோகமான காலம் இங்கே சொல்லலாம். பெண்களுக்கு நினைத்த காரியங்கள் நடக்கும். அரசாங்க வேலையை காத்து கொண்டிருக்கும் பெண்களுக்கு இது அரசாங்க வேலை சம்பந்தமான துறைகள் இருந்தாலும் சரி, சென்ட்ரல் கவர்மெண்ட் ஜாப் எதிர்பார்த்து கொண்டு இருக்கவங்களுக்கும் இந்த வருடம் உங்களுக்கு கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. எதையுமே உடனே பிரச்சனை முடிவு தீர்வாகாது. கொஞ்சம் பிரச்சனை இட்டு 2-3 தடவை தோல்வி அடைஞ்ச பிறகுதான் அடுத்து வெற்றி அடைவீங்க. அதனால எதிர்பார்த்து கொண்டிருக்கிற எல்லாத்துக்குமே பலவீனம் அடையாதீங்க. பலம் பொருந்தி நீங்க ஓடுனீங்கன்னா சக்சஸ் கிடைக்கும். இந்த குரு பயிற்சி பெண்களுக்கு மிக நன்மை உண்டாகும். அதே போல மாணவர்களுக்கு எதிர்பார்க்க கல்வி கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. எதிர்பார்த்த இடத்துல காலேஜில் உங்களுக்கு என்னென்ன துறை சார்ந்த படிப்பும் நினைப்பாங்களோ அவங்களுக்கு பூராமே படிப்பு சம்பந்தப்பட்ட வாழ்க்கையில முன்னேறக்கூட படிப்பு சம்பந்தப்பட்ட துறையை நீங்க தேர்ந்தெடுத்து அந்த துறையில ஜெயிக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. எதையுமே எதிர்பார்த்து செய்யறது கொஞ்சம் கஷ்டம்தான். எதிர்பாராம கிடைச்சா உங்களுக்கு யோகம் தான். எதிர்பார்த்து செஞ்சீங்கன்னா கொஞ்சம் பாடுபட வேண்டியது இருக்கும். அதே போல பிசினஸ் செய்யறவங்களுக்கு இப்ப இது நல்ல காலம்னு சொல்லலாம். ஆனால் யாரையும் நம்பி ரூபா கொடுக்கக்கூடாது. ரூபா வச்சிருக்க ரூபா ஏதாவது செய்யணுமா அப்படின்னு முதலுக்கு அதிகமாகவும் போடக்கூடாது. அப்படி போட்டீங்கன்னா இந்த வருஷம் லாபம் கிடைக்காம அதுக்கு அடுத்த வருஷம் தான் கிடைக்கும். அதாவது குரு கடகத்துக்கு போய் சிம்மத்துக்கு போன பிறகுதான் கிடைக்கும். அதில் முதலீடு செய்யறவங்க கொஞ்சம் பார்த்து முதலீடு செய்யுங்க. அதே போல உங்களுக்கு திருமணம் கைகூடிய வாய்ப்புகளுக்கு உண்டு. திருமண செலவுகளுக்கு யாருக்காச்சும் உங்களுக்கு உதவின்னு கேட்டாங்கன்னா உங்களால முடிஞ்ச உதவி செய்யுங்க. அதுல உங்களுக்கு நன்மை உண்டாகும். பரிகாரம் என்று பார்த்தோம்னா உங்களுக்கு அருகில் உள்ள குரு பகவான் சந்நிதி, அதாவது சிவன் சந்நிதியில குரு பகவான் இருக்கும், தெற்கு நோக்கி இருக்கும். அவங்களுக்கு வியாழக்கிழமை மட்டும் நெய்விளக்கு ஏற்றி தரிசனம் பண்ணுங்க. வேற எதுவுமே செய்ய வேண்டாம். முடிஞ்சா வில்வார்ச்சனை செய்யுங்க. சுண்டல் கடலை மாலை போடுறது, சுண்டலை வச்சு பூஜை செய்யறது எல்லாமே வேணாம். உங்களுக்கு மிதுன ராசிக்காரங்களுக்கு அது ஒத்து வராது. ஏன்னா குரு மிதுன ராசிக்கு பகை உண்டாகும். நன்றி, வணக்கம்.